சனநடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு இடத்துல, மக்கள் அங்கேயும் இங்கேயும் பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல, ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்குது. 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்துல ஒரு ராணுவ தலைமையகம் இருக்கு. ஆனா கார்ல வந்த 2 அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்திக் கொண்டு பட்டப்பகல்ல காருக்குள்ள இருந்த ஒரு கணவனையும் மனைவியையும் சுட்டு கொலை செய்திருக்கிற சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. கொழும்பு தலங்கம பிரதேசத்தினுடைய அக்குரேகுட என்ற இடத்துல தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்றைக்கு பகல்ல பதிவாகி இருக்கு. கணவனும் மனைவியும், கணவன் ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணியா இருக்கிற நபர், தன்னுடைய மனைவியோட கார்ல வந்திருக்கிறார். கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் 2 பேரும் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பவும் காருக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த கார் நிப்பாட்டப்பட்ட இடத்துக்கு எதிரிலேயே இன்னும் ஒரு கார் நிப்பாட்டப்பட்டது. அந்த காருக்குள்ள இருந்து அவசர அவசரமா 2 அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இறங்குறாங்க. அந்த 2 நபர்களுடைய கைகளில் T-56 ரக துப்பாக்கி இருக்கு. T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு பட்டப்பகல்ல கிட்டத்தட்ட 6-7 தடவை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. கணவனும் மனைவியும் அந்த இடத்திலேயே பலியாகிறாங்க. டிரைவர் சீட்ல கணவன் இருக்கிறார், பக்கத்து சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலேயே மனைவி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்திலேயே சடலம் கிடக்கிறத அந்த காட்சிகளை ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சுது. அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால பட்டப்பகல்ல நடத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமா இது பதிவாகி இருக்கு. தலங்கம போலீஸ் பிரிவினுடைய அக்குரேகுட போலீஸோடையும் சேர்ந்து இதை பற்றின விசாரணைகளுக்குன்னு சொல்லி 3 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர்கள் எங்க இருக்கிறாங்க என்னன்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு மேலதிக தகவல், இந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்துக்குள்ள அக்குரேகுட ராணுவ தலைமையகம் அமைஞ்சிருக்கு சொல்லியும் ஒரு மேலதிகமான தகவல் சொல்லப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் நிறைய கதைகள் இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லா பயிற்சி பெற்ற நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருந்தாங்க. ராணுவத்தில் இருந்து ஓடிப்போன நபர்கள் சில சம்பவங்கள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. சில விஷயங்கள்ல அது ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு மேலதிக தகவலும் இன்றைக்கு ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறது பாதாள நடவடிக்கைகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அவங்களால நடத்தப்பட்ட ஒரு கொலையா இருக்கலாம் என்ற மாதிரியும் ஒரு சில ஊடகங்கள்ல இப்ப ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தரணி போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற நிறைய நபர்கள் அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்படுற கரந்தனிய சுத்தா சொல்லப்படுற ஒரு நபர். இதுக்கு முதல்ல அவருடைய பேரை நிறைய இடங்கள்ல நிறைய செய்திகள்ல பல வீடியோக்கள்ல நாங்களும் கதைச்சிருக்கிறோம். கரந்தனிய சுத்தாட வழக்குகள்ல முன்னிலையான ஒரு சட்டத்தரணி தான் இன்றைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்ட நபர்ன்றத ஒரு சில ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. ஆனா கரந்தனிய சுத்தா சம்பந்தப்பட்டிருக்கிற தகவல்களை இன்னும் ஒரு குழுவுக்கு இவர் கொடுத்திருக்கிறாராம். கரந்தனிய சுத்தாவுக்கு எதிரான குழுன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் லோக்குபெட்டி. சில வருஷங்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இப்ப அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து வருது. லோக்குபெட்டி இல்லாட்டி லோக்குபெட்டியினுடைய குழுவுக்கு கரந்தனிய சுத்தா சம்பந்தப்பட்டிருக்கிற தகவல்களை இந்த லோயர் கொடுத்திருக்கிறார், இந்த சட்டத்தரணி கொடுத்திருக்கிறார். அதனால கோபம் அடைஞ்சிருக்கிற கரந்தனிய சுத்தாவால, அவருடைய குழுவால இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம், கணவனும் மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் சொல்லியும் ஒரு சந்தேகம், ஒரு ஊகம் போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி ஒரு சில ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. லோக்குபேட்டி சொல்லப்பட்ட நபர் கிளப் வசந்த படுகொலையில சந்தேக நபர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். அவருக்கு பின்னால போதைப்பொருள் கடத்தல் மன்னன், பின்னால் இருக்கிற மாக்காந்துடைய மதுஷ், கஞ்சிபான் இம்ரான் அந்த குழுவினுடைய ஒரு முக்கியமான புள்ளி சொல்லி கடந்த காலங்களில் ஊடகங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது, பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. கரந்தனிய சுத்தாவும் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய தாதா, ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அம்பலாங்கோட பிரதேசத்தில் ஹிரான் கோசலன் சொல்லப்படுற ஒரு அரசியல்வாதி, ஒரு வேட்பாளராக களமிறங்கின நபர், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதி. அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கரந்தனிய சுத்தா மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அரசியல் தொடர்புகள் இருக்கிற நபர், பாதுகாப்பு துறையோட நெருக்கமான தொடர்புகள் இருக்கிற நபர்னு சொல்லலாம் குற்றச்சாட்டுகள் இருந்தது. தேசபந்து தென்னகோன் முன்னாள் போலீஸ் மாதிபருக்கு ஒரு வீட்டை கூட கரந்தனிய சுத்தா பெற்றுக் கொடுத்தார். ஹிரான் கோசலவை கொலை செய்ய வந்த நபர்கள் அந்த வீட்டில், தேசபந்து தென்னகோனுடைய வீட்டில் தலைமறைவா இருந்தார்கள் என்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகளுடையும் போலீஸோடையும் நெருக்கமான தொடர்புகள் இருக்கிற நபர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி இதுல பேசப்படுற 2 பேர்களும் கரந்தனிய சுத்தா, லோக்குபேட்டி சொல்லப்படுற நபர்கள். கரந்தனிய சுத்தாவினுடைய குழு வெளியில சில சம்பவங்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது என்றதுக்கான பல செய்திகள் அண்மை நாட்கள்ல வெளிவந்திருந்தது. சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவருடைய குழுவை சேர்ந்த நபர்கள் வெளியில பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லி பல சம்பவங்கள் அண்மைய நாட்கள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான
இன்னும் ஒரு சம்பவமா இது இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இதை பற்றின விசாரணைகள் நடக்குது. 3 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு சந்தேக நபர்களும் இதுவரைக்கும் கைது செய்யப்படல. ஆனா யோசிச்சு பாருங்க, கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு பட்டப்பகல்ல காருக்குள்ள இருந்த கணவனும் மனைவியும் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இடம், சன நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல பிஸ்டலும் கிடையாது, T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நிறைய தடவை துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த இடத்துல இருந்து தப்பி போக முடியுமா இருந்தா இந்த நபர்கள் எல்லாம் பெருமைக்காக சொல்ல சாதாரணமான நபர்கள் இருப்பாங்களா என்ன? விசாரணைகள் நடக்குது. என்ன நடக்கும், என்ன தெரிய வரும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். சில வழக்குகள் சம்பந்தமா அரசாங்கம் செயற்படுற விதம்ன்றது ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. சில வழக்குகளை விரைவுபடுத்துறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் சில வழக்குகளில் பாரபட்சம் காட்டப்படுது என்ற மாதிரியான குற்றச்சாட்டு விமர்சனமும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. பாரபட்சம் காட்டப்படுதுன்றதுக்கான ஒரு உதாரணமா இந்த நாட்களில் பேசப்படுறது, நேற்று இன்றைக்கும் அதிகம் பேசப்பட்டிருக்கிற சம்பவம் சொன்னா 12 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி கோரல மே மாதம் 9ஆம் தேதி 2022 சில நபர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு அவரும் அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தரும் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு 2022 நடந்த சம்பவம் இன்னைக்கு 2-3 நாட்களுக்கு முதல்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜபக்ச குடும்பத்தை விரட்டி அடிக்கிறதுக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தின சில அமைப்புகள், அந்த அமைப்புகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் நேற்று முன்னைக்கும் ஒரு சில ஊடக சந்திப்புகளை நடத்தி இருக்கிறாங்க. அமரகீர்த்தி அத்துக்கோரளவினுடைய படுகொலையில குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் 12 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. 2022 நடந்த சம்பவம் குறுகிய காலத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நாள்ல நடந்த மற்ற சம்பவங்கள் இருக்கு. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஜோன்சன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ச அலரி மாளிகையில ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்துக்கு பிறகுதான் கோல்ஃபேஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கப்பட்டிருந்தாங்க. தேசிய பந்து தென்னகோன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல, டிரான் அலஸ் மேல ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதுவும் மே மாதம் 9ஆம் தேதி அதே நாள்ல நடந்த சம்பவம் தான். அதுக்கு பிறகுதான் அப்படியான ஒரு சம்பவம், ஒரு கொலை நீர்கொழும்பு பிரதேசத்தில் பதிவாகி இருந்தது. ஆனால் 12 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. விரைவாத பற்றின விசாரணைகள் நடத்தப்படுது. இன்னும் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நாமல் ராஜபக்ச, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, தேசபந்து தென்னகோன், டிரானாலஸ் இந்த மாதிரியான நபர்கள் சம்பந்தமா, அரசியல்வாதிகள் சம்பந்தமா ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கு? ஒரு விதமான பாரபட்சம் காட்டப்படுதா என்ற கேள்வி, விமர்சனம் நேற்றிலிருந்து பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த 12 பேர் சம்பந்தமாகவும் மேன்முறையீடு செய்யறதுக்கும் சில சட்டத்தரணிகள் தானாவே முன் வந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மேல கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா முன்வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் என்னன்னு சொன்னா, 2022 கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்ட கோட்டா கோ என்ற அந்த போராட்டத்தின் மூலமா தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இல்லாட்டி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுல அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு செய்திருந்தது. ஆனாலும் கூட அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லி பார்க்குற நேரத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள், காயமடைஞ்ச சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை திட்டமிட்டவர்களுக்கு எதிராக ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல, இல்லாட்டி தாமதம் எடுக்கப்படுது, இல்லாட்டி பாரபட்சம் காட்டப்படுது? அதுக்கான காரணம் என்ன? அரசாங்கம் ஏன் மௌனமா இருக்குன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் நேற்றிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருது. அதுக்கான பதில் இதுவரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படல. பழைய வீடியோக்களையும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க, இப்ப அமைச்சர்களா இருக்கிற பல நபர்களை அன்றைக்கு போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் மக்களை தூண்டுற மாதிரியான நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் கொழும்புக்கு வாங்க, பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு வாங்க, இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஈடுபட வேண்டி இருக்கு. இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பம், உங்களுடைய பலம் என்னன்றதை நீங்க காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமா இது மாறி இருக்கு என்ற மாதிரி நிறைய பேர் இப்ப அமைச்சர்களா இருக்கிற நபர்கள் அன்றைய நாள்ல அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அழைப்புக்கு அமையதான் மக்கள் கூடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு அமைதியின்மை நிலவின காலகட்டம். அந்த நேரத்தில் தான் ஒரு அசம்பாவித சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எல்லாம் மக்களோட இருந்த நபர்கள், அதுக்கு பிறகு மக்களை தூண்டி விட்டவர்கள் இப்ப மௌனமா இருக்கிறாங்கன்ற மாதிரியான கடுமையான ஒரு விமர்சனம் அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுது. அரசாங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லை. நாளைக்கு பதில் வெளிவருமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். மரண தண்டனை இன்றைக்கும் 3 கைதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. குறிப்பா 817 கைதிகள், மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது டிசம்பர் மாதம் வெளியான தரவுன்னு சொல்லி நேற்று செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு 12 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு 3 பேருக்கு ஒரு கொலை சம்பவம், 2008ஆம் ஆண்டில் நடந்த கொலை சம்பந்தமா 3 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மரண தண்டனை கைதிகளினுடைய
கைதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகுது. வெளிநாட்டு கைதிகள் 5 பேரும் அதில் இருக்கிறாங்களாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது கிடையாது. தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். மரண தண்டனை இலங்கையில் நிறைவேற்றப்படணுமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.